வாடா மாப்பிள, வசமா சிக்கிக்கிட்ட. இடியாப்ப சிக்கல்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். பாரசா வா. இந்தாங்க சார். ம், இதுல எவ்வளவு இருக்கு? 15,000 ரூபாய் பண்டில் இருக்கு சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். சார் சார் சார், அந்த கோல்டு பிஸ்கட்டு, மெடிசின்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் நாளைக்கு காலையில சாருபாலாவை ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. எல்லாமே லிஸ்ட் போட்டு திருப்பி கொடுத்து அனுப்புறேன். ஓகேயா? ஓகே சார். என் நம்பர் தான், மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே சார். வாங்க சார். சார் உங்க பேரு? KJN. வரட்டுமா? வாங்க சார். ஏய், உன்னை ஒரு வழி பண்றேன். ஹலோ. டேய், என்னப்பா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சாருபாலா வீட்டுக்கு யாருமே ரைடு போகலையாமே. வாட்? என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, இப்பதான் ஐடி கமிஷனர் கிட்ட நான் பேசுறேன். அந்த மாதிரி ஆர்டர் நான் யாருக்கும் போடலன்னு அவர் சொல்றாரு. ஐயோ, என்னடா ஆச்சு? கோல்டு பிஸ்கட், மெடிசின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 15 லட்சம் லஞ்சமா கொடுத்துருக்கப்பா. நீ ஏமாந்துட்டடா. இரு, நான் வரேன். டேய், எட்ரா போனடா. எட்ரா எட்ரா. ஹலோ. டேய், என்ன முட்டாளாக்கிட்டல்லடா நீ? நான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? டே 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 டேய், யாரா யாரா நீ? அதான் சொன்னனே, KJN. கேஜே என்னன்னா நீனா பெரிய பருப்பா? இல்லப்பா, கிளி ஜோசியக்காரன். டே 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 டே, பேமானி கஷ்மாலம் வந்தது நீதானா? நானே தான். எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ற? உனக்கு என்னடா வேணும்? செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் வேணும். என்ன பரிகாரம்? யாருக்கு செஞ்ச பாவம்? 48 நாளைக்கு மண் சோறு சாப்பிடு, அப்புறமா சொல்றேன் என்ன பாவத்துக்கு என்ன பரிகாரம்னு. டே டுபுக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த மாதிரி என்கிட்ட விளையாண்டவங்களாம் தோத்து போயிருக்காங்க. உன்கிட்ட எப்படி விளையாடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்கும். ஆனா எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன்கிட்ட எப்படி விளையாடணும்னு தெரியும். டேய், என்னடா சொல்ற நீ? நீயும் உன் அப்பனும் இத்தனை வருஷமா ஆதாரமே இல்லாம பண்ணிட்டு இருந்த தப்ப நிரூபிக்க ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிருப்பனா? டேய், அந்த மெடிசின்ஸ் எனக்கு கொடுத்துரு. எவ்வளவு பணம் தருவேன்னு சொல்லு, யோசிக்கிறேன். கோல்டு பிஸ்கட்டை நீயே வச்சுக்கோ, ஆனா அந்த மெடிசின்ஸை கொடுத்துரு. ஏய், என்னடா சிரிக்கிற? இப்போ மெடிசின்ஸ் கோல்டு எல்லாம் யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. ஆமா. அப்புறம் பைத்தியக்கார மாதிரி கோல்ட வச்சுக்க, மெடிசின்ஸ குடுத்துருன்னு சொல்ற? எனக்கு மெடிசின்ஸ் வேணாம், அதை கொடுத்துரு. எவ்வளவு பணம், டப்பு, துட்டு, மணி, நீ எவ்வளவு கொடுப்பன்னு சொல்லு. மேடம், நீங்க? நானே தான். நான் இருக்கிற விஷயத்த வெளியில யார்கிட்டயும் தெரியப்படுத்த முடியல மேடம். நீங்க எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
டச்சித் போன்ல யார்கிட்டயும் சொன்னாரு. அத நான் கேட்டேன். அதான் வந்தேன். தக்ஷிதா? ஆமா, அவங்க அப்பா பெரிய கிரிமினல் லாயர். கவர்மெண்ட் கேஸுங்களை ஹேண்டில் பண்ற பிக் ஷாட். தெரியும் மேடம். அந்த கிழவன் தான் நான் பெங்களூர்ல போலி மருந்து கடத்துறேன்னு சொல்லி என் மேல பொய் கேஸ் போட்டு எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். புள்ள என்ன தப்பு பண்ணாலும் அவனை காப்பாத்துற அந்த மாதிரி அப்பாவுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் சிவராமன். ஆமா மேடம், கிடைக்கணும். அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன் மேடம். ஆனா நான் எப்படி மேடம்? நான் உங்களை பெயில்ல எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் எடுப்பேன். தைரியமா இருங்க. சரிங்க மேடம். பிரசன்னா, நீயா? நானே தான். நான் எப்படி இங்க இருக்கேன்? என் தங்கச்சி கூட்டிட்டு வந்தா. தங்கச்சின்னா பிரேமாவா? ஆமா, இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயத்த நீ யார்கிட்டயும் வெளியில சொன்னதே இல்லையே. அவ என் அப்பாவோட 2வது சம்சாரத்தோட பொண்ணு. நாங்க யாரும் சரியா பேசிக்கிறது இல்ல. ம். நான் நினைச்சேன் அவ்வளோ போல்டு எங்கிருந்து வந்ததுன்னு. அப்பா போலீஸ் ஆபீசர், அண்ணனும் போலீஸ் ஆபீசர். அதான் அவ ரத்தத்திலேயே போல்ட்னஸ் வந்துருச்சு போல இருக்கு. அது உனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாம. ஆமா, அவ அண்ணன் பிரசன்னா ஏசிப்பின்னு சொன்னதும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லையே. நான் ஃபோன் போட்டு பேசினப்போ கூட வேற யாரோ பேசின மாதிரி தானே இருந்தது. பேசுனது வேற ஆள் தான். யார் பேசுனது? உன்கிட்ட கிளி ஜோசியக்காரனா வந்து நாடகம் ஆடின பல்ராம் தான் பேசுனது. நாடகமா? ஆமா, அவன் மட்டும் இல்ல, என் தங்கச்சி உன் ஆபீஸ்க்கு வந்தது, அவ உன்கிட்ட போல்டா பேசுனது எல்லாம் நாடகம் தான். என்னடா சொல்ற? டாவா? ஏன் நான் உன்னை டா போட்டு கூப்பிட கூடாதா? முதல்ல இந்த கட்டா விடுறா. நீ சொல்ற சஸ்பென்ஸை தாங்க முடியல. அது இருக்கட்டும், நாம முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாமா? என்ன விஷயம்? நான் உனக்கு ஸ்கூல் மேட்டா? இல்ல. காலேஜ் மேட்டா? இல்ல. சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒரே தட்டுல தின்னு வளர்ந்தோமா? இல்ல. நம்ம 2 பேருக்கும் எப்படி பழக்கம்? எங்க அப்பா கிட்ட டிரான்ஸ்ஃபர் ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்தியே, அப்பையில இருந்து பழக்கம். அவ்வளவுதானே? நமக்குள்ள வேற ஏதாவது டீலிங் இருக்கா? ஆம், இல்ல. பின்ன எப்படிடா என்ன வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுற? கால் மீ சார் ஐசே. ஒரு குற்றவாளி போலீஸ் ஆபீசரை பவ்யமா சார்னு தான் கூப்பிடணும், புரியுதா? புரியுது, ஆனா நான் குற்றவாளி இல்லையே. அப்படியா? ஆமா, நான் என்ன குற்றம் செஞ்சேன்? உங்க அப்பா எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததுக்கு கைமாறா சிவராம கிட்னாப் பண்ணி கொடுக்க சொன்னியா இல்லையா? ஆமா. சின்சியரா அவனை கிட்னாப் பண்ணி கொடுத்தனா இல்லையா? ஆமா, கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போனியா? ஆமா, கூட்டிகிட்டு போனேன். அவனை ஏதோ ஒரு டூப்ளிகேட் கேஸ்ல அவனை ஜெயில தள்ள போற விஷயத்த என்கிட்ட சொன்னியா? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? 15 நாளைக்கு முன்னாடி அந்த சாருபாலா மேடம் வந்து சிவராமன் ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொன்னதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு சார். அதனால தான் பிரேமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். பிரேமாவுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம்? பிரேமாவும் சிவராமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க சார். அப்படியா பிரேமா? ஆமாண்ணா, அதனால தான் பல்ராம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல வந்தேன். பார்த்தா சிவராமன் உங்க கூட இருந்தா, அத நான் பார்த்தேன். பிரேமா சொன்ன பின்னாடி உங்ககிட்ட வரலான்னு பார்த்தா நீங்க லீவ்ல வெளியூருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. சிவராமனை பத்தி ஒரு தகவலும் இல்ல. அவன் என்ன ஆனானே தெரியல. தட்சித்தை விசாரிக்கலான்னு பார்த்தா அவரை நெருங்கவே முடியல. சிவராமனை போய் ஜெயில மீட் பண்ணோம். அவர்தான் நீ தக்ஷித்துக்கு கையால இருக்கிற விஷயத்த சொன்னாரு. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? சிவராமனை உன்கிட்ட நான் கண்ணால பாக்கலனா நானே நேரடியா வந்து உன்கிட்ட சொல்லியிருப்பேன். அவன் பயங்கரமான ஆளு சார். உங்ககிட்ட நல்லா இருந்துகிட்டு
திடீர்னு போலி மருந்து வியாபாரின்னு உங்களையே உள்ள தள்ளிடுவான். போலி மருந்து வியாபாரியா? ஆமா சார், அவனோட மெயின் பிசினஸே அதான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அவன் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணலான்னு போனேன். அவனுக்கு போல்டான பொண்ணுங்க தேவைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்வியூவை கேன்சல் பண்ணி அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவன் கிரியேட் பண்ணப்போ இத சான்ஸ்னு கலாட்டா பண்ணி நானும் அவனை ஈஸியா நெருங்கிட்டேனா. ஆனா அவன் பிரேமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் கோபப்பட வேண்டியதாயிடுச்சு. சாந்தி விஷயத்த பேச வேண்டியதாயிடுச்சு. அப்போ நீங்க வால்ட்ரோப் வருதுன்னு சொன்னது, 24 கொலைகள் பண்ணதா சொன்னது எல்லாம் போய் சார். உங்களை கிட்னாப் பண்ணது மட்டும்தான் உண்மை. என் ஒய்ஃபு அன்னிக்கிட்ட நான் தான் பேசி அப்படி ஒரு ஸ்டில்ல கொடுக்க சொன்னேன். அம்மா வீட்ல தான் இருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணி அவனை தண்டிக்கணும் சார். அவன் ஆதாரப்பூர்வமா மாட்ட மாட்டேங்கிறான். அவன் ஒரு தப்பு பண்ணதுக்கு நானே ஆதாரம் தானே, அதை வச்சு அவனை தூக்கிட மாட்டேன். அப்போ நாங்க போய் சிவராமனை ஜாமீன்ல எடுக்கிற வேலையை பார்க்கட்டுமானா? தாராளமா பாரு. என்ன பண்ணலாங்கிற? இத பாரு பிரசன்னா. கால் மீ ஏசிபி சார். ஓகே சார். என்ன பண்ணணும் ஏசிபி சார்? நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் பண்ணிக்கிறேன். நீ வேடிக்கை மட்டும் பாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட இந்த ஊர் டிரான்ஸ்ஃபர்னால ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போச்சுன்னு கமிஷனர் கிட்ட ஒரு புகார் கொடுக்க போறேன். கொடுத்தா சிவராம் கேஸ் மொத்தமா வெளியில வரும். மேகநாதம் உன் பார்ட்னரும் தெரிய வரும். மொத்தமா கிளியர் ஆகட்டும். என்ன சொல்ற? எங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க சார். எதுக்கு? உன் அப்பா வெளியில இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சிரிக்கிற? சிவராம் கிட்னாப்க்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம தனியா வச்சு விசாரிக்கிறீங்களே, அதுல எனக்கு புரியுது சார். என்ன புரியுது? நீங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒண்ணு சிவராம் விஷயத்துல என்கிட்ட கிடைக்கல. கரெக்டா? உனக்கு பயங்கரமான கெஸ்ஸிங் பவர் இருக்கு. உங்களை லம்பா கவனிக்கிறேன் சார். கட் அவுத்து விடுங்க முதல்ல. லம்பானா எவ்வளோ? உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதை சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். முதல்ல நீ என்னென்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு. அதை பொறுத்து தான் ஷேரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம பார்மசூட்டிக்கல் கம்பெனில 80% நல்ல மெடிசின் தான் தயாராகி போகும். பாக்கி 20% வெளிநாட்டுல வேணாம்னு காலாவதியாகி தூக்கி போடுற மெடிசின்ஸை குப்பை ரேட்ல எடுத்து ஷிப்ல ஏத்தி இங்க கொண்டு வந்து நம்ம கம்பெனில தயாரிச்சதுன்னு லேபிள் மாத்தி விக்கிறோம். என்ன மெடிசன்ஸ் அது? லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ல இருந்து இருமல் மாத்திரை வரைக்கும் எல்லாமே சார். அது தப்பு இல்லையா? என்ன சார், பிசினஸ்ல தப்பு பண்றது சகஜம் தானே சார்? டேய், எந்த பிசினஸ்ல வேணும்னாலும் தப்பு இருக்கலாம். ஜனங்க உயிரை காப்பாத்துற மெடிசன்ஸ் விஷயத்துல தப்பு பண்ணலாமா? நீங்க சப்ளை பண்ற மருந்துகளை நம்பித்தானே லட்சக்கணக்கான நோயாளிகள் வாங்குறாங்க. அவங்க உயிரோட விளையாடலாமா? இத தட்டி கேட்டா எல்லாரையும் கொன்னுடுவியா? சார் என்ன சார் அது? இப்ப நாம 2 பேரும் பேசுனது எல்லாம் இதுல வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்க அப்பா தலை கீழே நின்னாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உனக்கு தூக்குதான். சிவராம் கூட ஜாமீன்ல வெளியில வந்துட்டான். என் கணவர் ஒரு டாக்டர். உயிரை காப்பாத்துற புனிதமான தொழில் அதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. இன்னைக்கு டாக்டர்ஸ கெடுக்கிறது பூராவும் மருந்து கம்பெனிகள் தான் அடிக்கடி புலம்புவாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் பேராலிசிஸ் வந்து படுத்துட்டாரு. அவரு டாக்டருங்கிறதுனால அவரோட உடம்ப டயக்னோஸ் பண்ணப்போ வந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாரு. அதுல ஃபுட் பாய்சன் மூலமா அவருக்கு ஒரு வைரஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. மருந்து கம்பெனிக்காரங்க அவங்களோட மருந்தை ஜனங்களுக்கு கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணப்ப அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பழிவாங்க அவருக்கு வைரஸை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. ஆதாரபூர்வமா அவங்கள பிடிக்கணும்னு மேகநாதன் கிட்ட பிஏவா ஜாயின் பண்ண. அன்னைக்கு மேகநாதனை பார்க்க சாந்தி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன். அப்பதான் அந்த அநியாயத்தை பார்த்தேன்.
என்னம்மா? சார் எழுந்துக்கிறாரு. சார் சார் எப்படி சார் நீங்க பொழைச்சிங்க? செத்து போனவன் மறுபடியும் எப்படி எந்திரிக்கிறான்னு பாக்குறியா சாந்தி? சார் ஆமா சார். நான் தான் சாகவே இல்லையே. சார் சார் நான் உங்க பாடியை நல்லா தொட்டு பார்த்தேன். ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சே. ஹார்ட் பீட் இல்ல, நாடி துடிக்கல. அது பாடியில உஷ்ண நிலையை கண்ட்ரோல் பண்ற தைராக்சின் லெவலை குறைச்சிக்கிட்டதுனால வந்த சில்னஸ் அது. அந்த மெடிசன் சாப்பிட்டேன். அந்த மாதிரி சமயத்துல தோல் தடிமன் ஆகிறதுனால உள்ள இருக்கிற துடிப்பு தெரியாது. அதுக்கு தேவையான மெடிசன் கலந்த சோம்பை தான் நான் சாப்பிட்டேன். சார் எதுக்கு சார் இந்த நடிப்பெல்லாம்? சொல்றேன். சார் என்ன பண்றீங்க? என்ன சார் இது? சார் என்ன சார் பண்ணீங்க? அவளுக்கு லிக்விட் சயனைட முகர வச்சேன். எதுக்கு சார்? வேற எதுக்கு? சாகத்தான். என்ன நீயும் முகரு? ரெண்டு பேரும் செத்து தொலைங்க. வீணா எனக்கு எதுக்கு டென்ஷன்? எஸ் மேகநாதன். எஸ் பார்ட்னர். சாந்தி விஷயத்துல எனி டெவலப்மெண்ட்? எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் தான். அப்படியா? வெரி குட். நமக்கு எதிராக செயல்படுற யாரையுமே நாம மன்னிக்கலாம்னாலும் விதி விடுறதில்ல, பாத்தீங்களா? எஸ். நாளைக்கு வாங்களேன், பேசுவோம். ஓகே, பாய். பாய். மேடம், நீங்க தெய்வம் மேடம், தெய்வம். சிவராமன், என் கண் எதிரில தப்ப தட்டி கேட்க வந்த ஒரு பொண்ண கொலை பண்ணது என்னால பொறுத்துக்க முடியல. மேடம், நீங்க கொடுத்த தண்டனை தான் கரெக்ட் மேடம். நீங்க ஏன் சிவராமனை ஜெயில போய் பாத்தீங்க? அவர்கிட்ட நீங்க கேட்க போற கேள்வி என்னவா இருக்கும்னு உங்களை ஃபாலோ பண்ணப்போ நீங்க முன்னுக்கு பின் முரணா சில விஷயங்கள் செய்யறத கவனிச்சோம். அதனால தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். எதை வேணாலும் செய்யுங்க, ஏத்துக்க தயாரா இருப்போம் தான் நானும் இங்க வந்தேன். எனக்கும் மனசு உறுத்துது, ஆனா இப்ப கொஞ்சம் சமாதானமா இருக்கு. மேடம், நாம யாரும் சந்திச்சுக்கவே இல்ல. இப்போ நீங்க சொன்ன விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. நாங்க வரோம் மேடம். வரோம். நாங்க வரோம். ஒரு நிமிஷம் சிவராமன். இதை எடுத்துட்டு போங்க. வேண்டாம் மேடம், இது உங்ககிட்டே இருக்கட்டும். சில நேரங்கள்ல அநியாயத்தை தட்டி கேட்க இந்த விஷயம் உதவும். நாங்க வரோம். na 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 dum ta na 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 dum ta na 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 dum ta na dum ta na dum
தன